கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெள்ளிக்கிழமையில் உபவாசத்திலிருந்து காலையில் நான் ஒரு உபவாச ஜெபம் போட்டிருந்தேன். எப்படின்னா, பரிசேயன் 2 தடவை உபவாசிக்கிறான், நாமளும் அதற்கு மேலாக உபவாசிக்க வேண்டும். ஆகவே தேவனால் தள்ளப்பட்ட சபிக்கப்பட்ட வானமண்டல சென பொல்லாத ஆவியின் வல்லமைகளின் அரண்களை தகர்த்தெறிய நமக்கு உபவாசம் அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ இதில் என்ன, இந்த இயேசு இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால உபவாசத்தின் அன்றி அப்படின்னு இயேசு சாமி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்திலையும் உபவாசத்துலேயும் தான் போகும். இங்கே என்ன சம்பவம்னா, ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்கு ஒரு வியாதி, என்ன வியாதினா நெருப்புலேயும் தண்ணியிலே போய் விழுந்துருவார். இந்த ஒரு வியாதி அந்த மகனுக்கு. அந்த தகப்பன் எல்லா இடத்துலையும் போயிட்டு சரி பண்ண பார்த்தாரு, சரி பண்ண முடியலை. இயேசு சாமியோடைய பிள்ளைகளாக இருக்க சீசர்கிட்ட கொண்டு போனாங்க, அவங்களும் சரி பண்ண முடியலை. அப்புறம் இயேசுக்கிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு சொன்னார், அவனை பார்த்து இந்த மகனை விட்டு பிசாசை அதட்டினார் என்று சொல்லப்படுது. அந்த மகனுக்குள்ள பிசாசு இருந்தபடினால தான் தண்ணியிலையும் நெருப்பிலையும் போனார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அது ஏசப்பா கூட இந்த பிள்ளைங்க கூட செய்ய முடியல. காரணம் என்ன? ஆண்டுகிட்ட கேட்குறாங்க, ஏன் எங்களால் செய்ய முடியாமல் போச்சு? உபவாச ஜெபம் இல்லாமல் நீங்கள் அதை துரத்த முடியாது அப்படின்ட்டாரு. உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். உபவாச ஜெபம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. உபவாச ஜெபம் அப்படின்னா, இந்திய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எழுத்தூர் மக்களுக்கு புரியுற மாதிரி சாப்பிடாமல் விரதம் எடுத்து கடலுடைய பாதத்தில் உட்காந்து இயேசுவை பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது. ஏன்னா அந்த தகப்பன் எங்கெங்கேயோ போய் ஜெபம் பண்ணார், எங்கெங்கேயோ என்னமோ பண்ணார், பையன் சுகமாகல, இயேசுக்கிட்ட சுகமாச்சு. அந்த உபவாச ஜெபத்துக்கு பின்னாடி முடியாத விஷயம் முடியும். எதெல்லாம் முடியலன்னு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் நடக்காமல் இருக்குது, இதெல்லாம் முடியவே இல்லையே, இதெல்லாம் பிரச்சனையாக்குது, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறவங்க, கண்ணீரோட, துக்கத்தோட, வியாக்குலத்தோட, வேதனையோட, எழுத்தூர் விசுவாசிங்க, அது எழுத்தூர் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து எழுத்தூரில் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மூலியமாக இருந்துச்சு, ஷேர் பண்ணுங்கள். இயேசு சாமியோட சுவிசேஷம் பரவட்டும் இந்த மீடியா மூலமாக. சரிங்களா? ஒரு தகப்பன் தன் மகனுக்கு ஏற்ற நன்மையும் விடுதலையும் வரலன்னு ஒரே எல்லாமே சொல்ல பண்ணி எல்லாம் முயற்சி பண்ணி நடக்கலை. மனுஷனால கூடாதது தேவனால கூட, நம்மளால கூடாத அநேக விஷயங்கள் நம்ம நினைத்து கொண்டு, அதை யோசித்து கொண்டு, அதை சிந்தித்து கொண்டு, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தியானித்து கொண்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி மேலே வர முடியும். அப்போ நம்ம என்ன கற்றுக்கணும்? கடவுளால் எல்லாம் முடியும். அப்போ கடவுள்கிட்ட உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி வரும்பொழுது அந்த பிரச்சனை மாறும்னு இயேசு சாமி சொல்லிக் கொடுக்குறாரு. என் ஊழியத்திலும் பல போராட்டம், ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாதபடி, கிறிஸ்தவங்களுக்கு ஒருமனம் இல்லக்கூடாது, பல போராட்டம் இருக்குது. ஆனால் இந்த போராட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணுறேன்னா, உபவாச ஜெபத்தில் உட்காந்துக்கணும். அதுதான் நான் பண்ணுறேன். என்ன, நான் கடவுளுக்கு எது கடவுளுக்கு பிரியமா, என்னை அவருக்கு எப்படி பிடிக்குமோ, இயேசு சாமிக்கு என்ன பிடிக்குமோ அதுக்காக என்னை ஒப்பு கொடுத்து உபவாசித்து நான் ஜெபித்தேன் என்றால் உண்மையை சொல்கிறேன், நம்ம கலக்கத்துக்கும், நம்முடைய பலகீனத்துக்கும், நம்முடைய தோல்விக்கும், நம்முடைய மனசு வேதனைகளுக்கும் தேவனுடைய சமூகத்தில் பதில் உண்டாகும். ஆகவே காலையில் உபவாச ஜெபத்தை சொன்னேன், பரிசேயர் 2 தடவை உபவாசிக்கிறாங்கன்னு. அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் பரிசேயனுக்கு 2 தடவை உபவாசிக்க நீதிங்கிறார். அப்போ இயேசு சொன்னார், அவங்க நீதியில் உங்கள் நீதி அதிகமாக்குன்னார். அப்போ 2 தடவை உபவாசிக்க நீதினா, அப்போ ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம கர்த்தர்கிட்ட இயேசுக்கிட்ட ஏதாவது வல்லமை பெற்றுக்கொள்ளவே நாம, பெரிய பெரிய பாஸ்டர்கள் நம்ம கிராமங்களில் அநேகர் ரட்சிக்கப்படாமல், அநேகர் பலகீனப்பட்டு ஆண்டவர் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் ஒரு டாக்டராக இருந்து உபவாசித்து ஜெபத்தில் இருந்தால் அந்த தேவ ஆவியை நம்ம மூடிக்கொள்வார். அதை கொண்டு பெரிய கதை செய்ய முடியும். ஆகவே யாராக இருந்தாலும் சரி, இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யாரோ, இங்கே ஜாதிக்கு இடம் இல்லை, மதத்துக்கு இடம் இல்லை. சரிங்களா? இயேசு சாமி தான் அன்பை உங்கள் எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தினாரு. நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். சாப்பிடாமல் உட்காந்து இயேசப்பா சமூகத்தில் உட்காந்து உங்களை ஆண்டுக்கு பிரியமாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். நடக்காத விஷயம் நடக்கும். ஆகவே போராடாதீர்கள். நீங்கள் எதுவுமே செய்ய முயற்சி பண்ணாதீர்கள். அது உங்களுக்கு, நீங்கள் என்றைக்குமே ஒரு நாள் பிசாசை ஜெயிக்க முடியாது.
இந்த தேவனுக்குள்ளே வந்து தேவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் தான் ஜெயிக்க முடியும் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்ம குடும்பங்கள் யாவையும் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பாரார். ஸ்தோத்திரம்.